அன்புள்ள ஆன்மீக டாக்கீஸ் நேயர்களே, வணக்கம். ஒவ்வொரு வாரமும் வார ராசி பலனை கூறக்கூடிய நான் இந்த வாரத்திற்கான ராசி பலனை தற்போது உங்களிடம் கூற உள்ளேன். ஜனவரி 18 முதல் ஜனவரி 24 வரை, தை 4ஆம் தேதி முதல் தை 10ஆம் தேதி வரை. இனி இந்த வாரத்திற்கான ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, ராசியாதிபதி செவ்வாய், சூரியன், சுக்கிரன், புதன் சேர்க்கை பெற்று 10ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். ஒரு பெரிய மனிதர்களுடைய நட்பானது உங்களுக்கு கிடைக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சியை பெறுவீர்கள். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது அதிகாரிகள் ஆதரவு சிறப்பாக இருப்பதால் ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கடந்த கால சோதனைகள் மறையும். குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இனிய நிகழ்வுகள் நடக்கும். இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 19 திங்கள், 20 செவ்வாய், 21 புதன், 22 வியாழன் ஆகிய நாட்கள் மிகவும் சிறப்பான நாளாக உங்களுக்கு இருக்கும். இந்த வாரத்தில் ஏற்ற மிகுந்த பலன்களை நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது, கால பைரவரை தரிசிப்பதன் மூலமாக ஏற்ற மிகுந்த பலன்களை பெற முடியும். ரிஷபராசி நேயர்களே, ராசிக்கதிபதி சுக்கிரன், புதன் சேர்க்கை பெற்று பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும் லாபஸ்தானத்தில் சனி சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த பணியை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. நண்பர்கள் மூலமாக ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். பயணங்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்து வந்த உடல் உபாதைகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலமானது உங்களுக்கு இருக்கிறது. பொதுவாக நெருங்கியவரிடமிருந்து வந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் தற்போது குறையும். தொழில் வியாபாரத்தில் நல்ல வாய்ப்புகளை பெறக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. தொழில் வளர்ச்சிக்காக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால், அதிலும் குறிப்பாக 21 புதன், 22 வியாழன், 23 வெள்ளி, 24 சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். 18 ஞாயிறு அன்று உங்களுக்கு சந்திராசிரமம் இருப்பதால் அன்று மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். குறிப்பாக மாலை 4:40 வரை 18ஆம் தேதி அன்று சந்திராஷ்டிரமம் இருப்பதால் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருக்க வேண்டும். இந்த வாரத்தில் நீங்கள் குறிப்பாக தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது, மகாவிஷ்ணு வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெற முடியும். மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 8ஆம் வீட்டில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். பேச்சில் பொறுமையோடு இருப்பது நல்லது. உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும். ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் தேவையில்லாத நெருக்கடிகள் உண்டாகும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது எந்த ஒரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்பட வேண்டும். நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. பொதுவாக பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. தேவையற்ற பயணங்களை தள்ளி வைப்பது உத்தமம்.
பொதுவாக பேச்சால் வீண் பிரச்சனைகள் ஏற்படலாம் என்பதால் பிறரிடம் பேசுகின்ற போது சிந்தித்து நிதானித்து கவனத்தோடு பேச வேண்டிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் உங்களுக்கு 18ஆம் தேதி மாலை 4:40 முதல் 19 திங்கள் 20 செவ்வாய் ஆகிய நாட்கள் சந்திராஷ்டம் என்பதால் அந்த நாட்களில் நீங்கள் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். இந்த வாரத்தில் ஏற்றத்தை தரக்கூடிய நாட்கள் என்ன என பார்க்கின்ற போது அது 2023 வெள்ளி 24 சனி ஆகிய நாட்கள் ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு இருக்கும். கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் சுக்கிரன் புதன் 9ஆம் வீட்டில் சனி சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். எடுக்கும் முயற்சியில் நல்ல ஒரு வளர்ச்சி உண்டு. நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். நெருங்கியவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ஒற்றுமையானது மிகவும் சிறப்பாக இருக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலமானது உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல வளர்ச்சியை பெறக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும். வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். குடும்பத்தில் நல்ல காரியங்கள் சில நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பிள்ளைகள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வருகின்ற நாட்களில் உங்களுக்கு இருக்கிறது. இந்த வாரத்தில் மேலும் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அம்மன் வழிபாடு மேற்கொள்வது, தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. இந்த வாரத்தில் எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் குறிப்பாக 18 ஞாயிறு, 19 திங்கள், 20 செவ்வாய் ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் குறிப்பாக 21 புதன், 22 வியாழன், 23 வெள்ளிக்கிழமை காலை 8:30 வரை உங்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதால் அந்த நேரங்களில் நீங்கள் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருக்க வேண்டும். சிம்ம ராசி நேயர்களே, ராசிக்கதிபதி சூரியன் செவ்வாய் சேர்க்கை பெற்று 6இல் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு ஏற்றமிகுந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழிலில் பல்வேறு வளர்ச்சிகளை பெறக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கடந்த கால பிரச்சனைகள் தற்போது குறையும். நல்ல நட்புகள் உங்களை நாடி வரும். நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். உங்களுக்கு இருந்த மறைமுக எதிர்ப்புகள் தற்போது குறையும். வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறையும். பிள்ளைகள் வழியில் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இனிய நிகழ்வுகள் நடக்கும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் 19 திங்கள், 20 செவ்வாய், 21 புதன், 22 வியாழன் ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். 23 வெள்ளி, 24 சனி ஆகிய நாட்கள் சந்திராஷ்டம் என்பதால் அந்த 2 நாட்களில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் நீங்கள் குறிப்பாக ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது, விநாயகர் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெற முடியும். கன்னி ராசி நேயர்களே, ராசியாதிபதி புதன் சுக்கிரன் சேர்க்கை பெற்று 5இல் சஞ்சரிப்பதும் 6இல் ராகு சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறையும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நெருங்கியவர்களுடைய உதவியானது மிகவும் சிறப்பாக இருக்கும். தொழிலில் ஒரு நல்ல வளர்ச்சியை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பண வரவுகள் சாதகமாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள்.
கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்து வந்த அலைச்சல், டென்ஷன் எல்லாம் தற்போது குறையும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது எடுத்த பணியை குறித்த நேரத்தில் முடித்து நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் 21 புதன், 22 வியாழன், 23 வெள்ளி, 24 சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் குறிப்பாக சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது, தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. துலா ராசி நேயர்களே, ராசிக்கதிபதி சுக்கிரன் புதன் சேர்க்கை பெற்று 4ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதும் 6இல் சனி சஞ்சரித்து குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதும் சிறப்பான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உங்கள் உழைப்புக்கான பலனை பெறுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். பண வரவுகள் சாதகமாக இருந்து கடன் பிரச்சனைகள் குறையும். வேலைக்கு செல்பவர்கள் பிறரால் முடிக்க முடியாத காரியத்தை கூட நீங்கள் தலையிட்டு சிறப்பாக செய்து முடித்து நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் 18 ஞாயிறு, 23 வெள்ளி, 24 சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது, முருக வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 3ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். குரு வக்ரகதியில் இருப்பதால் பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். எடுத்த பணியை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழிலில் நல்ல வளர்ச்சியை பெறக்கூடிய ஒரு நேரமாகும். கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறையும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டு. பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. கடந்த கால பிரச்சனைகள் குறையும். எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைத்து மனமகிழ்ச்சியும் பூரிப்பும் உண்டாகும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறையும். தொழில் வளர்ச்சிக்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளுக்கு ஒரு நல்ல ஆதரவு கிடைக்கும். அரசாங்க வழியில் நீங்கள் எதிர்பார்த்த ஆதரவுகள் தற்போது கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படும். தொழில் வளர்ச்சிக்காக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பண உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாகும். இந்த வாரத்தில் எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் 19 திங்கள், 20 செவ்வாய் ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் உங்களுக்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வதும் அம்மன் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறலாம். தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சுக்கிரன் புதன், 3இல் ராகு சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும். உடனிருப்பவர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பண வரவுகள் சாதகமாக இருக்கும். உங்கள் தேவைகள் பூர்த்தியாகும். நெருங்கியவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். தொழிலில் ஒரு நல்ல வளர்ச்சியை பெறக்கூடிய ஒரு நேரமாகும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் பெறுவீர்கள். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய் சஞ்சரிப்பதால் நீங்கள் விளையாட்டுத்தனமாக பேசினாலும் அதனை மற்றவர்கள் தவறாக எடுத்துக்கொள்வார்கள் என்பதால் பிறர் விஷயத்தில் தலையிடாமல் நிதானத்தோடு இருப்பது நல்லது. வேலைக்கு செல்பவர்கள் அதிகாரிகள் ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் கடினமான காரியங்களை கூட சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் குறிப்பாக உங்களுக்கு 21 புதன், 22 வியாழன் ஆகிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும்.
இந்த வாரத்தில் நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது, முருக வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மகர ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சுக்கிரன் புதன் 3இல் சனி சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஏற்ற மிகுந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. தொழிலில் ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கும். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் தற்போது குறையும். ஒரு சில நேரங்களில் உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. பேச்சில் நிதானத்தோடு இருக்க வேண்டும். நெருங்கியவரிடம் தேவையற்ற மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் என்பதால் பொதுவாக நெருங்கியவரிடம் பேசுகின்ற போது சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும். கணவன் மனைவியிடையே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் 19 திங்கள், 20 செவ்வாய், 23 வெள்ளி, 24 சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக உங்களுக்கு இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது, தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெற முடியும். கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் சஞ்சரிப்பதாலும் 2இல் சனி சஞ்சரிப்பதாலும் எதிலும் சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். உடனிருப்பவர்களால் நிம்மதி குறைவு ஏற்படலாம். பேச்சில் சற்று நிதானத்தோடு இருப்பது நல்லது. தேவையற்ற நெருக்கடிகள் உண்டாகும். குடும்பத்தில் நிம்மதி குறைவு ஏற்படும். பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். உடனிருப்பவர்களிடம் தேவையற்ற மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாகும். வேலையாட்களால் வீண் பிரச்சனைகள் உண்டாகும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது அதிகாரியிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருக்க வேண்டிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. பொதுவாக புதிய முயற்சிகளை தற்காலிகமாக தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் நீங்கள் சற்று பொறுமையோடு இருப்பது, புதிய முயற்சியில் சற்று எச்சரிக்கையோடு இருப்பது மிகவும் சிறப்பு. எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் 18 ஞாயிறு, 21 புதன், 22 வியாழன் ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் எந்த நாட்கள் உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய நாட்களாக இருக்கும் என பார்த்தால் 18 ஞாயிறு, 21 புதன், 22 வியாழன் ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் சிவன் வழிபாடு மேற்கொள்வது, முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் ஆகிய கிரகங்கள் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். ஒரு பெரிய மனிதருடைய ஆதரவு கிடைப்பதால் நீண்ட நாட்களாக தீர்க்க முடியாமல் இருந்த பிரச்சனைக்கெல்லாம் தற்போது ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். தொழிலில் ஒரு நல்ல வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு நேரமாகும். நெருங்கியவர்களின் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். பயணங்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் வளர்ச்சிக்காக அரசாங்க வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு இருந்த கடந்த கால சோதனைகள் எல்லாம் தற்போது மறைந்து ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பிறரால் முடிக்க முடியாத ஒரு காரியத்தை கூட நீங்கள் தலையிட்டு சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த வாரத்தில் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் 18 ஞாயிறு, 19 திங்கள், 20 செவ்வாய், 23 வெள்ளி, 24 சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது, உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது மிகவும் சிறப்பு. நேயர்களே, இந்த வாரத்திற்கான ராசி பலனை இதுவரை பார்த்தோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.